கிடைக்காதுங்கிறனால நான் வாங்குறேன். இது வந்து நம்மளுக்கு இல்லாத ஒரு பொருளை தான் நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்குவோம். எனக்கு இந்த தாயை ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கடையில் நிறைய ஐட்டங்கள் கிடக்குது. கேரு இதெல்லாம் குழந்தைங்க இருக்கவங்களுக்கு வாங்கலாம். கிழக்கு கவரு அன்னைக்கு இங்கே கூட வந்து நம்ம நிறையா வாங்கியிருக்கலாம். சூப்பராக இருக்குது எல்லாம். இதில் மட்டும் ஆமாம், இது இந்த இதில் இது சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளங்கரு நல்லா இருக்குது. இதில் ஐயா உள்ள ஒன்றும் இல்லை, ஒரே டிசைனில் தான் இருக்குது. அதை தான் உள்ளே சுற்றி போட்டிருப்பாங்க. இது ஒன்று மட்டும் வாங்கிதான் நல்லா இருக்கு. எல்லா போலும் ஒரு இது போட்டு வச்சுருக்குது. நம்ம குளிக்க பிறகு நீ எங்கே கொண்டு லைட் எரியாதுன்னு நினைக்கிறேன். லைட் எரியுமா என்னன்னு தெரியலையே. ஒன்று மட்டும் வாங்க. லைட்டு எரியும். கீழே போட்டால் லைட் எரியும். கீழே போட்டு பாரு. என்ன ஆடுது? ஆமாம் அதெல்லாம் 2 நிமிஷத்தில் பிச்சு தூர இருந்துருவேன். இங்கே இந்த பொம்மைலாம் அழகழகாக இருக்கும். பிளாஸ்டிக் பாம்பு எடுக்குது. இதுதான் வேணுமா வாங்க. இதுதான் நம்ம ஏமாத்தலாம் நல்லா. இப்போ ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கோம். வாங்கரு போகலாம் இல்லை. இது கூட கேரு நல்லா கோழி அது இதுன்னு அழகழகாக இருக்குது. அன்னைக்கு வாங்கியிருக்கலாம் அங்கே வந்து எல்லாம். கோழி குஞ்சு இங்கே கிச்சு 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 கிச்சுன்னு கோழி குஞ்சு. ஏம்பளை கூட எண்ணிய மாதிரி தான் எல்லாமே பறக்குது. கண்ணு குருடாயிரும் வச்சுருத. ஆல்ரெடி இன்னும் சாப்பிடல. கண்ணு குருடா. ஒரு பொருள் 10 ரூபாய். அதை கூட வாசிக்க தெரியல. ஒரு பொருட்கள்னு சொல்லிட்டேன். ஒரு பொருட்கள் இல்லை, அது ஒரு பொருள் தான் எழுதி இருக்குது. போ இங்க பாரு. என்னது ஒரு பொருள் 10 ரூபான்னு சொல்லி 100 ரூபா போட்டிருக்காங்க. 10 ரூபா நினச்சிட்டே இரு. 10 ரூபாய்க்கு தராவோ. இது காடை முட்டை வச்சுருக்காங்க. காடை முட்டை எழுதி அப்படியே ஆம்லேட் போட்டு கொடுப்பாங்க. பார்க்கறதுக்கா இங்கே அதை தான் எல்லாரும் குடிக்காங்க. சீன்ட்ட நாயே அது ஏதோ பால் போல புதுசாக இருக்குது. குடிச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒன்றும் ஆயிடக்கூடாதுப்பா. அந்த இது வாங்க. அந்த இது வாங்கிறியா? ஆல்ரெடி பாம்பேல இருந்து தான் எல்லா ஐட்டமுமே இங்கே வருது. நீ இங்கே இருந்து அங்கே கலெக்ஷன் பண்ணிட்டு போறா. எது ஐயோ குரங்கு உட்காந்துருக்கு. காலிலவே மிச்சிடாத. அது அங்கனக்குள்ள நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அங்கே உட்காந்துருக்குது. இப்போ கண்ணாடி கிளாஸ் பேர் அழகழகாக இருக்குது. அதுக்கு வந்து பிடிங்கிட்டு போயிருங்க. கையில் தூரப்படும் வருது வருது. இறங்கிருமா? சரி நம்ம இப்படி போயிடலாமா? இப்படி போவோம். ஆனால் இங்கூட வழிபாதை ஒரு ஆளு கூட இல்லாத இருக்குது.